முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்து ₹5.20 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. கோடை வெயில் காரணமாக முட்டை உற்பத்தி 15% பாதிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை உயர்ந்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனால் 11 நாட்களுக்கு பிறகு முட்டை ஒன்றின் கொள்முதல் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தவும் விடுமுறை நாளில் முருகன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய சென்றவர்களும் சொந்த ஊர் திரும்பியதால் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆம்னி பேருந்து நிலையம் மற்றும் பயணிகள் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு புறப்பட்டனர். இதனால் அனைத்து பேருந்துகளிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்பார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். இரண்டாவது முறையாக மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். 2021ஆம் ஆண்டு பதிவான வாக்கு எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்கள், தெரியும். முன்னதாக மலைப்பாதையின் ரோப்காரின் சேவையின் தரம் குறித்து அமைச்சர் சேகர்பாபு ரோப்காரில் பயணித்து ஆய்வு செய்தார். மேற்கு வங்கத்தில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவடையும் நிலையில் நேற்று ஹூக்ளி பகுதியில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை செய்திகள் வெளிவருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை பட்டியலிட்ட மோடி பெரும்பாலான வழக்குகளில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களே சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். यहाँ टीएमसी के पाले पोसे गुंडे बेखौफ घूमते हैं और टीएमसी सरकार क्या करती है? ये निर्मम सरकार गुंडों को बचाती है. தொடர்ந்து பேசிய அவர் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு குண்டர்களை பாதுகாப்பதாக சாடினார். பின்னர் வடக்கு கொல்கத்தாவில் நடைபெற்ற ரோட் ஷோவில் பங்கேற்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தமிழ் திரைப்படங்களில் வருவாய் பகிர்வு முறையில் நடிக்க முன்னணி நடிகர்கள் முன்வர வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இதில் பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை வருவாய் பகிர்வு அடிப்படையிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மே 2ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சம்பளங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு வட்டி கட்டி ஒரு படத்திலையும் வெற்றியடைய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா சம்பளங்கள் அப்படி சம்பளம் இல்லாம ரெவென்யூ ஷேர் என்ற முறையில தமிழ் சினிமா மாறுச்சுன்னா மிகப்பெரிய லெவல்ல பல பேர் நம்ம தயாரிக்க முடியும். பெரிய நடிகர்களோட சேர்ந்து நம்ம பயணிக்க முடியும். இப்ப பெரிய நடிகர்கள் வச்சு நம்ம படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா அவங்க கேட்கிற சம்பளங்கள் நம்மளால கொடுக்க முடியாது. ஆனா வருமானத்துல சம்பளம் கொடுக்கறதுன்றது பிரச்சனையே கிடையாது. மேலும் திரைப்படங்களை 8 வாரங்களுக்கு OTTயில் வெளியிட அனுமதி இல்லை என திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களிடம் கடிதம் பெறுவதற்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது என விஜயை மறைமுகமாக சாடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேலாக கைப்பற்றி வெற்றி பெறும் என்றார். கொடைக்கானலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது விஜய் குறித்த கேள்விகளுக்கு காட்டமாக அவர் பதிலளித்தார். நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது. தமிழ்நாட்டுக்கென்று பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று கலை, கலாச்சாரம், இலக்கணம் எல்லாம் இருக்கு. எல்லோரும் எம்ஜிஆராவும் என்டிஆராவும் ஆகிவிட முடியாது. மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். மீண்டும் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வார் என்று தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு 4ஆம் தேதி வாசிக்கப்படும். தேர்தலின் போது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைகளை ஏவி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை முழுமையாக வாக்கு சேகரிக்க விடவில்லை என்று ஒன்றிய அரசு மீது செல்வ பெருந்தகை குற்றஞ்சாட்டினார்.
நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேரோட்ட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். குகை கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் கைலாய வாத்தியம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாட்கள் நடைபெறும் இந்த தேரோட்ட திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் இங்கு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், கும்ப அபிஷேகம், பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருதல் ஆகியவை நடைபெற்றன. கடைசி நாளில் நடைபெற்ற தேரோட்டத்தில் சுவாமியும் அம்பாளும் தேரில் எழுந்தருளினர். 4 வீதிகளிலும் வலம் வந்த தேரை வள்ளியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தேர்தலில் வாக்களித்துவிட்டு பணிபுரியும் நகரங்களை நோக்கி படையெடுத்த மக்களின் வசதிக்காக நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் இருந்து 130 பேருந்துகள் இயக்கப்பட்டன. வாக்களிப்பதற்காக பல்வேறு நகரங்களில் இருந்து மக்கள் நாகர்கோவில் சுற்றுப்பகுதிக்கு வந்திருந்தனர். வாக்களித்துவிட்டு வார விடுமுறையை சொந்த ஊரிலேயே கழித்த மக்கள் பணிபுரியும் ஊர்களுக்கு செல்ல பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் குவிந்தனர். பயணிகளின் வசதிக்காக சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 130 பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சடங்கு போல நடைபெற்றதாக விமர்சித்துள்ள புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தேர்தல் ஆணையத்தை மறுசீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோவை குனியமுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் போட்டியிட்ட ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தேர்தல் ஆணையம் தன் கடமையை சரிவர செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மிதமிஞ்சிய அளவுக்கு பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தடுக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் வலிமை பொருந்தியதாக இல்லையா அல்லது இதை தடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறதா? பணப்பழக்கம் இது ஒரு தேர்தல் நடைமுறையின் அங்கம் என்று விட்டுவிடுவார்கள் என்று தெரியவில்லை. பணப்பட்டுவாடாவை தேர்தலின் ஒரு அங்கம் என தேர்தல் ஆணையம் விட்டுவிட்டதா என கேள்வி எழுப்பியுள்ள கிருஷ்ணசாமி தேர்தல் ஆணையர் அவருடைய கடமையை செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் அருகே 10 ஆண்டுகள் ஒரே பள்ளியில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியையை கிராம மக்கள் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி காண்போரை நிகழ வைத்துள்ளது. சங்கந்தியான் வலசை கிராமத்தில் உள்ள ஊராட்சி தொடக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியை செல்வி கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார். பணி ஓய்வு பெற்ற அவருக்கு கிராம மக்கள் சார்பில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் சார்பில் கேக் வெட்டி ஆசிரியைக்கு வழங்கினர். அப்போது கிராம மக்கள் தலைமை ஆசிரியையை பிரிய முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். திண்டுக்கல் மாவட்டம் மங்களபுரம் அருகே பேருந்து நிறுத்தத்திற்கு முன்னரே அரசு பேருந்தை நிறுத்திய ஓட்டுநருடன் பயணி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. மங்களபுரம் பேருந்து நிலையத்தில் 2 குழந்தைகள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் 8 பேருடன் காத்திருந்த சக்திவேல் என்பவர் கொடைக்கானலில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். பேருந்து நிறுத்தத்திற்கு சுமார் 100 அடிக்கு முன்னரே பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தியதுடன் ஓடி வந்து பேருந்தில் ஏறாதது ஏன் என்று சக்திவேலிடம் தகராறு செய்துள்ளார். இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து சக்திவேலை ஓட்டுநர் அடிக்க பாய்ந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் வந்ததும் போக்குவரத்து கழக அலுவலகத்தில் சக்திவேல் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் அலுவலக வாயிலேயே ஓட்டுநர் மற்றும் பயணி சக்திவேல் ஆகியோர் மீண்டும் மோதிக்கொண்டனர். இதையடுத்து பயணி எழுதி கொடுத்த புகாரை பெற்றுக் கொண்ட அதிகாரிகள் அவரது கோரிக்கைக்கு ஏற்ப மது அருந்தி வாகனம் ஓட்டினாரா என்று ஓட்டுநரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தோட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்திராயிருப்பிலிருந்து அர்ச்சனாபுரம் செல்லும் சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து சிவகாசியில் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அட்டைப்பெட்டிகள் ஏற்றிச் சென்ற டிராக்டரை சோதனை செய்தபோது அதில் பட்டாசு இருப்பதை கண்டறிந்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் வருவாய்த்துறையினருடன் தயாரிப்பு இடத்திற்கு விரைந்த போலீசார் மாட்டுத் தொழுவத்தில் தகர ஷெட் அமைத்து பட்டாசு உற்பத்தி செய்ததாக 2 கைது செய்தனர். மேலும் 22 பெட்டிகளில் இருந்த பட்டாசு, அதற்கு தேவையான வெடிமருந்துகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் தெற்கு பர்கானா மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநிலத்தில் 2 கட்டமாக நடைபெற்று வரும் தேர்தலில் கடந்த 23ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. நாளை மறுநாள் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. இந்த நிலையில் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டம் பாங்கர் நகரில் ஆளில்லாத வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன. குண்டுகள் தயாரிப்பதற்கான 5 கிலோ வெடிமருந்து, 10 பெட்டி ரோல் கேப் பட்டாசு, சணல் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வீடு திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் ரஃபிகுல் இஸ்லாம் என்பவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இதேபோல மஹர்ஜத் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட வீட்டிலிருந்து 79 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த சம்பவங்களை தொடர்ந்து இந்த வழக்குகளை விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வெடிகுண்டு தயாரிப்பவர்களை கைது செய்ய மாநில காவல்துறைக்கு சிறப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற பூரம் திருவிழா அலங்கரிக்கப்பட்ட 30 யானைகள் அணிவகுப்புடன் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. கேரள மாநிலம் திரிசூரில் உள்ள வடக்குநாதன் சிவன் கோவிலில் உலக புகழ்பெற்ற பூரம் திருவிழா நேற்று நடைபெற்றது. கோவிலின் தெற்கு கோபுர வாயில் முன் உள்ள தேக்கின்காடு மைதானத்தில் அலங்கரிக்கப்பட்ட 30 யானைகள் அணிவகுக்க விழா களைகட்டியது. விழாவின் முக்கிய அம்சமாக கருதப்படும் யானைகள் மீது வண்ண முத்துமணி குடைமாற்றம் நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். பூரம் விழாவை ஒட்டி வழக்கமாக நடைபெறும் வான வேடிக்கைகள் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட போதிலும் பக்தர்கள் விழாவில் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். அண்மையில் விழாவுக்காக பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 15 பேர் உயிரிழந்ததை அடுத்து வான வேடிக்கை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. குமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட இருந்த ரயிலில் முன்பதிவு பெட்டிகள் மாற்றி இணைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். குமரியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் ரயில் இரவு 8:30 மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கு வந்தது. அங்கு வாக்கு செலுத்திவிட்டு ஊர் திரும்ப மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்றிருந்தனர். ஆனால் ரயில் தாமதமாக வந்தது மட்டுமல்லாமல் பெட்டிகள் மாறி மாறி இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரயில் நிலையத்தில் நிற்காமலும் சென்றுள்ளது. ரயிலில் ஏற முன்பதிவு செய்தவர்களும் பிற பயணிகளும் ஓட்டம் பிடித்தனர். ரயிலில் இருந்தவர்கள் இதை கண்டு அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்டு ரயில் பெட்டிக்குள் ஏறி அமர்ந்தனர். இதனால் ரயில்வே அதிகாரி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது பயணிகள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஐஓசி எண்ணெய் நிறுவனத்திற்கு இயக்கப்படும் 1000 எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. ஒன்றிய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான ஐஓசி, பிபிசி, HPC ஆகிய 3 எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சமையல் எரிவாயுவை சிலிண்டர் நிரப்பும் மையங்களுக்கு எல்பிஜி டேங்கர் லாரிகள் 5 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகின்றன. 1000 எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஐஓசி நிறுவனத்திற்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த லாரி உரிமையாளர்களுக்கு கடந்த சில வருடங்களாக ஐஓசி நிறுவனம் 50 கோடி ரூபாய் அளவுக்கு வாடகை பாக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. நிலுவைத் தொகையை வழங்காததை அடுத்து ஐஓசி நிறுவனத்திற்கு இயக்கப்படும் 1000 எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி லோடு ஏற்றாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக தென்மண்டல எல்பிஜி கேஸ் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் காரணமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 40 டன் எடையில் கலைநயமிக்க தேரில் தியாகராஜர், கமலாம்பாள் எழுந்தருளினர். சிவதாளங்கள், செண்டை மேளங்கள் முழங்க தேர் மாட வீதிகளில் வலம் வந்தது. மேல வீதியிலிருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்த நிலையில் வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர்.
எலெக்ஷன் லீவெல்லாம் வந்ததுனால நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் நல்லா எப்போவுமே கூட்டம் இருக்கும், இந்த வாட்டி ரொம்ப நிறையா கூட்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி தேர் ரொம்ப அழகாக சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு வாரமாக அந்த தேர் ரெடி ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆனிச்சு. ஆனால் கரெக்டாக தேரில் உள்ள சுவாமிக்கு தேங்காய் பழம் வாங்கி பக்தர்கள் அர்ச்சனை செய்ய ஏதுவாக 14 இடங்களில் தேர் நின்று செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. திருவாரூரில் தாய் மீதான அன்பால் மகன் கட்டிய தாஜ்மஹாலை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் அமர்தீன் தனது தாய் ஜெயலானி பிவி நினைவாக திருவாரூர் அருகே உள்ள சொந்த ஊரான அம்மையப்பன் கிராமத்தில் 8000 சதுர அடியில் 46 அடி உயர மினார் அமைத்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திறக்கப்பட்ட இதில் ஜூம்பா மசூதி, பள்ளிவாசல் கட்டிடம், மாணவர்கள் தங்கி படிக்க மதர்ஷா கட்டிடம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. தென் தமிழகத்தில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முதல் தாஜ்மஹால் இதுவாகும். தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் இதனை காண வர தொடங்கியுள்ளனர். எல்லாமே இருட்டா இருக்கிற இடத்துல இது ரொம்ப பிரைட்டா இருக்கு. இது எப்பவுமே லவ்க்காக இருக்கிறது, தாஜ்மஹால் லவ்க்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ அம்மாவோட லவ்க்காகவும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியால இருக்கிற ஒரு இதா இருக்கிறது நல்லா இருக்கு. ஆக்ரா சென்று தாஜ்மஹாலை பார்க்க முடியாதவர்கள் இந்த பளிங்கு கட்டிடத்தை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். IPL கிரிக்கெட் தொடரின் 38வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சூப்பர் ஓவரில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. லக்னோவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. பின்னர் பேட்டிங் செய்த லக்னோ அணியும் 8 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் மட்டுமே சேர்த்ததால் ஆட்டம் சமனில் முடிந்தது. இந்த ஆட்டத்தின் கடைசி பந்தில் 7 ரன்கள் தேவை என்ற நிலையில் முகமது ஷமி சிக்ஸர் அடித்து ஆட்டத்தை சமனாக்கினார். இதனால் சூப்பர் ஓவர் கடைபிடிக்கப்பட்டது. கொல்கத்தா அணியின் நட்சத்திர ஆட்டக்காரரும் சூப்பர் ஓவர்களை வீசுவதில் வல்லவருமான சுனில் நரைன் பந்து வீசினார். முதல் பந்திலேயே நிக்கோலஸ் பூரன் போல்டானார். 2வது பந்தில் 1 ரன் எடுத்த நிலையில் 3வது பந்திலும் விக்கெட் விழுந்ததால் விதிமுறைப்படி 2 விக்கெட்டுகள் விழுந்ததும் லக்னோ அணி ஆல் அவுட் என்று அறிவிக்கப்பட்டது. 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் முதல் பந்திலேயே தனது வெற்றியை கொல்கத்தா அணி உறுதி செய்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வாரத்தின் தொடக்க நாளான இன்று 1 கிராம் 30 ரூபாய் உயர்ந்து 14,230 ரூபாய்க்கும், 1 சவரன் 240 ரூபாய் உயர்ந்து 1,13,840 ரூபாய்க்கும் வர்த்தகமாகிறது. கடந்த 25ஆம் தேதி 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1,13,600 ரூபாயாகவும் 1 கிராம் 14,200 ரூபாயாகவும் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 270 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.